கர்நாடகாவில் முன்னாள் முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். வருகின்ற ஜூன் 3 அன்று முதல்வராக அவர் பொறுப்பேற்பார் என தகவல்கள் வெளியாகின்றன. இந்த அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து காஃபி டே நிறுவனத்தின் பங்குகள் வெகுவாக உயர்ந்துள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டு காஃபி டே நிறுவனத்தின் நிறுவனர் சித்தார்த் கடன் சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரது மனைவி மாளவிகா ஹெக்டே நிறுவனத்தின் பொறுப்புகளை ஏற்றார். இதனிடையே இவரது மகன் அமர்த்யா ஹெக்டேவுக்கும் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் நிதி நெருக்கடியில் தவித்து வந்த காஃபி டே நிறுவனம் கடந்த ஆண்டு ரூபாய் 130 கோடி நிகர லாபத்தை ஈட்டியிருந்தது. தற்போது டி.கே. சிவகுமார் முதல்வராக பதவியேற்க உள்ளதாக வெளியான தகவல்களை தொடர்ந்து இந்த காஃபி டே நிறுவனத்தின் பங்குகள் 20% வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. டி.கே. சிவகுமார் முதல்வரானால் இந்த நிறுவனத்திற்கு எதிர்காலத்தில் அரசியல் ரீதியான ஆதாயம் இருக்கும் என்பதால் இதன் பங்குகளை வாங்க பலரும் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது.